அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால் கருணையினால் சங்கை மிகுந்த புனிதமான ஆண்டினுடைய துவக்க மாதமான முஹர்ரம் மாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் வரும் நாட்களிலே எல்லோருக்கும் வசந்த காலமாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, ஒவ்வொரு மாதத்திற்கும் தனிப்பெரும் சிறப்புகள் உண்டு. அதிலே முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு என்னவெனில், குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லா யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஆண்டுகளுடைய எண்ணிக்கை 12, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் புனிதமான மாதம் என்பதாக குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அந்த புனிதமான மாதங்கள் எவை? துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். இறைவனால் புனிதமான மாதம் என்று சொல்லப்பட்ட ஒரு மாதம் இந்த முஹர்ரமினுடைய மாதம். கண்ணியமிக்கவர்களே, அது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முஹர்ரமினுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாதம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 2 நேரங்களிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து ரொம்ப உன்னிப்பாக நோன்பு நோற்பார்கள். அதிலே ஒன்று ரமதானுடைய 30 நோன்புகள் விடவே மாட்டாங்க. அதே மாதிரி முஹர்ரமினுடைய பிறை 10 அன்று வரக்கூடிய யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் வைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். கவனமாக அதை தேர்வு செய்து வைப்பார்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் நிறைய உண்டு. அதிலே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் பொருட்டு இந்த மாதத்திலே வரக்கூடிய பிறை 10 அன்று யௌம ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த நாளையிலே நோன்பு நோற்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த ஆஷூராவுடைய நோன்பு நோக்கும் போதெல்லாம் ஒரு நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 2 நோன்புகளாக நான் நோற்பேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இல்லை. எனவே கண்ணியமிக்கவர்களை, பெருமானாருடைய வழிகாட்டுதலின்படி இந்த மாதத்தை சிறப்புப்படுத்த ஒன்று பிறை 9, 10 நோன்பு இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பிறை 10, 11 இந்த 2 நாட்கள் நோன்பு இருப்பது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பின் மூலமாக என்ன சவாபு கிடைக்கும்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் ஆஷூராவுடைய நோன்பை நோட்பாரோ, முஹர்ரமினுடைய அந்த நோன்பை நோட்பாரோ, கடந்த ஒரு ஆண்டு அவர் செய்த பாவத்திற்கு அது குற்றப்பரிகாரம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த மாதத்தினுடைய சிறப்பை உணர்ந்து இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை, அந்த நோன்பை பேணுதலாக நோட்போம். வல்ல ரஹ்மான் எதிர்வரக்கூடிய எல்லா நாட்களையும் வசந்த காலமாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஆக்கி தந்துள் புரிவானாக. நன்மையை நாடி உங்களுடைய உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தஞ்சை தாவா என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.